திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக நடிகரும் ஆந்திரா துணை முதல்வருமான பவன் கல்யாண் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார். திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு என்பதை ஏற்க முடியவில்லை என்று கூறியதுடன் அது தன்னை தனிப்பட்ட முறையில் பாதித்து இருப்பதாக கூறினார். இது பற்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், இனி நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருக்க அதற்காக தனியே கமிட்டி ஒன்று அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதாவது சனாதன தர்ம ரக்ஷண வாரியம் என்ற ஒன்றை நாம் உடனடியாக துவங்க வேண்டும். சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தும் வகையில் நடக்கும் இந்த விஷயங்களை முடிவு கட்ட நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த விஷயத்தில் உண்மையை சொல்வதென்றால் நான் மிகவும் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறேன். வெங்கடேஸ்வர பெருமாள் கடவுளின் அருளால் நமக்கும் சனாதனிகள் அனைவருக்கும் இந்த துக்கமான தருணத்தில் நல்ல மன வலிமை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இப்பொழுதே இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி 11 நாட்கள் நோன்பு நோற்பதாக சபதம் எடுத்து வருகிறேன். 11 நாள் பரிகார தீட்சையின் பிற்பகுதி அக்டோபர் 1-2 தேதிகளில் திருப்பதி சென்று இறைவனை நேரில் தரிசனம் செய்து பாவ மன்னிப்பு கோரி இறைவன் முன் எனது பரிகார தீட்சை நிறைவு செய்ய போகிறேன் என்று கூறியிருந்தார். துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியபடியே திருப்பதிக்கு பாத யாத்திரையாக மலையில் நடந்து வந்ததுடன் 11 நாள் விரதத்தை திருமலையில் நேற்று நிறைவு செய்தார். இதனைத் தொடர்ந்து திருப்பதி திருமலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பவன் கல்யாண் பேசுகையில், நான் ஒரு சனாதன இந்து என்று பெருமையாக கூறிக்கொள்கிறேன். சனாதன தர்மம் மீது எனக்கு அதிக அக்கறை உண்டு. இங்கு தமிழர்கள் அதிகம் பேர் இருப்பதால் தமிழிலேயே நான் பேச விரும்புகிறேன். சனாதனம் என்பது ஒரு வைரஸ் மாதிரி, அதை நாசம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒருவர் சொல்லி இருக்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை யார் சொல்லி இருந்தாரோ அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். உங்களால் சனாதன தர்மத்தை அழிக்க முடியாது. சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் ஏழுமலையானின் பாதத்தில் இருந்து சொல்கிறேன், நீங்கள் தான் அழிந்து போவீர்கள். உங்களை போல நிறைய பேர் வந்து போய்விட்டார்கள். ஆனால் சனாதன தர்மம் அப்படியே தான் நிலைத்து நிற்கிறது. சனாதன தர்மத்தின் மீதான தாக்குதலை யாரும் ஒருபோதும் கண்டிப்பதில்லை. யாரும் கண்டிக்காவிட்டாலும் தவறு எப்போதும் தவறுதான். நீங்கள் அரசியல் ரீதியாக சரியாக விரும்புகிறீர்கள், ஆனால் நான் உண்மையை பேச விரும்புகிறேன். மத சார்பின்மை என்பது ஒரு வழிபாதை அல்ல, அது இருவழி பாதை. மரியாதை கொடுத்தால் தான் மரியாதை கிடைக்கும். இவ்வாறு பவன் கல்யாண் தெரிவித்தார். பவன் கல்யாண் பேசியது குறித்து தமிழ்நாடு முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு உதயநிதி சிரித்துக் கொண்டே, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, பொறுத்திருந்து பாருங்கள் என்று மட்டும் கூறினார். முன்னதாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் கடந்த 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்று பேசிய தமிழக இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்க முடியாது, ஒழிக்கத்தான் வேண்டும். அப்படித்தான் இந்த சனாதனம். சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதை நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்று பேசினார். இதற்கு நாடு முழுவதும் கண்டனம் எழுந்தது. சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், பீகார், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. சனாதனம் குறித்த இந்த கருத்து தொடர்பாகவே உதயநிதி பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக சாடியுள்ளார் பவன் கல்யாண். இந்நிலையில் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் மீது மதுரை காவல் ஆணையரிடம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அளித்துள்ளார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் எந்தவித தொடர்பும் இல்லாத தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாகவும் இரு மாநில மக்களிடையே பகையை உருவாக்கும் வகையில் பேசியதாகவும் புகார் மனுவில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் துணை முதல்வரை ஒருமையில் பேசியுள்ளதாகவும் சமூக நல்லிணக்கத்தை பவன் கல்யாண் பேசியுள்ளதாகவும் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கியுள்ளதாகவும் பவன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது.